Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாயிலில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வினித்திடம் கேட்கலாம். வினித், வணக்கம். வினித், இந்த முற்றுகை போராட்டம் இதற்காக யார் தலைமையில் இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற்று வருகிறது? விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 95 கிராம ஊராட்சிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த ஊராட்சிகளில் 10 ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தவும், 25 ஊராட்சிகள் அருகில் உள்ள பேரூராட்சிகளோடு இணைக்கவும் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகத்துடன் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. பல ஊராட்சிகள் இந்த திட்டத்தை கைவிட கேட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதுடன் பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் ஊராட்சி பேரூராட்சிகளோடு இணைக்கும் திட்டத்தை அமல்படுத்தினால் வறுமை நிலையில் இருக்கும் தங்களுக்கு ஒரு வருவாய் வாய்ப்பாக இதிலுள்ள 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காமல் போகும் எனவும், வீட்டு வரி உட்பட பல்வேறு வரிகள் உயரும் எனவும், அருகில் ஊராட்சி மற்ற பேரூராட்சிகளோடு இணைத்தால் பொதுமக்கள் நீண்ட தூரம் பயணித்து தங்கள் அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டி வரும் எனவும், குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை பராமரிப்பு பணிகள் முடங்கும் எனவும், இதனால் கிராம பகுதி மக்கள் பெருமளவில் பாதிப்பாகும் கூறி திருவட்டார் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அருவிக்கரை, ஏற்றக்கோடு, பாலமோறு, காட்டாத்துறை, அயக்கோடு, செருகோல், கண்ணனூர், குமரங்குடி, சுருளோடு, பேச்சிப்பார் உள்ளிட்ட 10 ஊராட்சியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் கிராம ஊராட்சி வேலை திட்ட பணியாளர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாயில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களுக்கு நன்றி வினித். இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த காட்சிகளை பார்க்கலாம். மாவட்டத்தில் 35 ஊராட்சிகளை 25 ஊராட்சிகளை பேரூராட்சியுடனும் 10 ஊராட்சிகளை பேரூராட்சியுடன் தரம் உயர்த்த அரசு நிர்ணயித்துள்ளது. இது முற்றிலும் ஒரு முரண்பட்ட கருத்தாகும். ஏனென்றால் ஏழை நடுத்தர விவசாய பெருமக்கள் தான் இந்த 35 ஊராட்சிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊராட்சியை தரம் உயர்த்தினால் இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது அடியோடு பாதிக்கப்படும். தனது அன்றாட வறுமையை ஒழிக்கின்ற இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இந்த மக்கள் பயன்படாமல் போய்விடுவார்கள். இதே போன்று ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களும் மத்திய அரசிடம் வருகின்ற வளர்ச்சி திட்டமும் மாநில அரசு வளர்ச்சி திட்டம் முற்றிலுமாக தடைப்படும். எனவே அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த முயற்சியை கைவிட்டு ஊராட்சி பொதுமக்களுக்கு பயனுள்ள விதத்திலே செயல்பட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கம் என்பது திருவட்டார் ஊராட்சி ஒன்றிய மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பாக நடத்தப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் எங்களுடைய 10 ஊராட்சிகளிலும் 2 ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதாகவும், ஒரு ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றுவதாகவும் எங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதனால் 100 நாள் வேலை திட்டம், மக்களுக்கு வரக்கூடிய அரசு நிதி உதவிகள், இலவச வீடு திட்டம், மகளிர் மேம்பாடு திட்டம், கிராம சபை கூட்டங்கள், வரி சலுகைகள், அதாவது இப்போ ஊராட்சியில் 10 ரூபா கட்டுறோன்னா பேரூராட்சின்னு ஆகும்போது 10 மடங்கு அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது. தண்ணி வரி அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது. ஒரு சைனுக்கு, ஒரு ஒப்புதலுக்கு வேண்டி மக்கள் எங்களை நாடி வரும்போது நாங்கள் உடனே கொடுத்து அந்த தேவையை நிவர்த்தி செய்கிறோம். ஆனால் பேரூராட்சியாக நிறைவேற்றும் போது செயல் அலுவலர் என்ற ஒருவரை அங்கு நியமித்து அவருக்கு வேண்டி மாத கணக்கில் மக்கள் அங்கங்கே ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாவார்கள். படிப்பறிவு குறைந்த ஏழை நடுத்தர மக்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக அதிகமாக, அதாவது வருடத்திற்கு குறைந்தது ஒரு 26,000 ரூபாய் வரை அவர்கள் சேமிக்கிறார்கள். அவர்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அடுத்தவர்களை நாடி நிற்க வேண்டிய தேவையில்லை. தற்போது பேரூராட்சியாக மாற்றும் போது இந்த மக்கள்
தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படும் ஒரு சூழ்நிலை உருவாகும். அதோடு இலவசமாக மக்களுக்கு வருகின்ற வீட்டு திட்டங்கள் அது வரும்போது நிறைய மக்கள் ஒவ்வொரு ஊராட்சியிலும் 70, 85 இப்படி அதிகமான மக்கள் மனுக்களை தந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது உள்ள நிலையில் எங்களுக்கு அந்த 4 வருடமாக வீடு வழங்கும் திட்டம் தற்போது இல்லை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு திட்டங்களாக மாற்றி வரும்போது அதை மறைமுகமாக பேரூராட்சிக்கு செய்து வருகிறார்கள். சிறிது லோன் கொடுத்து மற்றது மானியமாக அப்படி கொடுத்து வரும்போது எங்கள் ஊராட்சி பகுதியில் உள்ள மக்கள் அடியோடு அதற்கு பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு முன்னெடுத்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் தற்போது முதல் தொடங்கி இருக்கிறோம். இது படிப்படியாக அதிகரிக்கும் என்று சொல்லி தற்போது முடிவு செய்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாயிலில் முற்றுகை போராட்டமானது நடைபெற்ற காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் வினித் சொல்ல கேட்டோம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.